20வது நாள், இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இட்டர்னல் பிரைஸ், நித்திய துதி. 1 யோவான் 4:10 இது வந்து நம்ம சுவிசேஷத்தினுடைய இதய துடிப்பு என்று சொல்லக்கூடியதாக. இங்க வந்து எங்க கர்த்தருடைய அன்பையும் அவர் என்ன காட்டுறாரு, நம்ம துதி எப்படி வந்து கர்த்தருடைய அன்பின் மூலமா எப்போதும் ஓயாது என்று சொல்லக்கூடியதா. இந்த ஓயாத துதி எங்கேருந்து வருதுன்னா, நித்திய அன்புலேருந்து வருது. இந்த நித்திய அன்பு எங்கேருந்து வருது? கர்த்தர்கிட்டருந்து வருது, நம்மகிட்ட இருந்து வரல. ஏன்னா இங்கே அன்பு என்று சொல்லும்போது, இங்கே அன்பு எங்கே? கர்த்தர்கிட்ட தான் தொடங்குது. ஏன்னா இங்கே வந்து இது வந்து யோவான் வந்து இங்கே சொல்லும்போது என்ன பண்ணலைன்னா, ஒரு மனிதனுடைய பாசம் இல்லை மனிதனுடைய நேசம் அதை வந்து அவர் வரையறுக்கலை. மாறாக அவர் தேவன்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடை சொல்லக்கூடியதா. ஏன்னா அன்பு என்பது என்னன்னா, நம்முடைய உணர்வுகள் இல்லை நம்முடைய பாசம் இல்லை நம்முடைய பக்தி இல்லை, நம்முடைய ஆராதனை இல்லை, நம்முடைய கமிட்மெண்ட் இல்லை. மாறாக இது கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம கர்த்தரை போய் நம்ம சேர்ந்து அடைகிறதுக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம தேடி வந்துட்டாரு. நம்ம கர்த்தர்கிட்ட போய் சேருவதற்கு, நம்ம கர்த்தருக்குன்னு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே அவர் நமக்கு பாடிட்டார். செப்பனியா 3:17 பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போ நம்மளுடைய துதி வந்து நித்திய காலத்திற்கும் அவரை பற்றி நம்ம துதிக்கக்கூடிய மக்களா. ஏன்னா அங்கே வந்து தொடங்கும்போது நாட் தட் வி லவ்டு ஹிம் ஃபர்ஸ்ட், நம்ம முதல்ல அன்பு கூறலை. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்குது? இது தேவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா மனிதனுடைய அன்புங்க வந்து என்னவா இருக்கும்? நித்திய ஒரே மாதிரி இருக்காது. அது என்ன, சில நேரத்தில் வந்து நீ நல்லது செஞ்சால் நான் நல்லது பண்ணுவேன், அது என்ன ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடியதா. அதுவும் இல்லாமல் மனுஷ அன்பு வந்து ஒரு பூரணமான அன்பு இல்லை. ஆனால் தேவ அன்பு என்ன? ஒரு சீரானது, அது நித்திய காலத்துக்கு உரியது, அது எப்பொழுதும் என்ன பூரணமாக உள்ளது, அது தேவன்கிட்ட இருந்து வரக்கூடியது. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம எதுக்காக தேவனை துதிக்கிறோம், எதுக்காக தேவனை ஆராதிச்சு துதிச்சு பாடுறோம்னா, ஏன்னா அவர் நம்மளை அன்பு செலுத்தினதுனால, அவர் நம்மை தேடி வந்ததுனால, அவர் நம்மை முதலாக நம்ம நேசித்ததுனால. ஏன்னா இங்கே கர்த்தருடைய அன்பு வந்து எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். இந்த தேவனுடைய அன்புங்கும்போது அது சென்டிமெண்டல் கிடையாது. அது என்ன? ஒரு தியாகமாக, பலியாக கொடுத்தது. இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா எப்போ கர்த்தர் நம்மளை நேசித்தாரு? நம்ம பாவிகளாக இருக்கையில், நம்ம கர்த்தருக்கு விரோதிகளாக இருக்கையில், நம்ம கர்த்தரை பற்றி அறியாதவங்களாக இருக்கையில், இல்லை நம்ம அது அவருடைய அன்புக்கு எதுக்குமே தகுதி இல்லாதவங்களாக இருக்கையில், அவர் நம்மளை தேடி வந்து நம்ம மேலே அன்பு செலுத்தினார். எப்படி? தன்னுடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்ததன் மூலமாக. அப்போ என்ன? அவர் தான் நம்ம மேலே அன்பு செலுத்தினார். எப்படி அன்பு செலுத்தினார்? அவருடைய குமாரனை அனுப்பினார். நான் நிறைய நேரம் யோசித்தது உண்டு, இப்போவும் கூட யோசிப்பேன். ஒருத்தரை மீட்டு கொள்வதற்கு ஒரு தேவதூதன் அனுப்பலாம், இல்லை ஒரு தீர்க்கதரிசி அனுப்பலாம், இல்லை ஒரு மெசேஞ்சர் அனுப்பலாம், இல்லை ரொம்ப போனால் போகுதுன்னு சொல்லி ஒரு ஆர்க்ஏஞ்சல் அனுப்பலாம். ஆனால் எதையுமே அனுப்பலை. யார்? அவரே வந்தார். ஏன்னா அன்பு என்ன பண்ணும்? தேவனுடைய அன்பு இருக்கிறதுலே எது சிறந்ததோ அதை கொடுக்கும். அது தேவனுடைய அன்பு எங்கே? முழு இருதயத்திலிருந்து வரக்கூடியது. அது மாத்திரமில்லை, தேவனுடைய அன்பு என்ன? மிகவும் புனிதமானது, பரிசுத்தமானது, ஒரு பூரணமுள்ள ஒரு தேவ அன்பு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நித்திய காலத்திற்கும் அவரை நம்ம ஆராதிக்கக்கூடியதா. ஏன்னா அவர் வந்து என்ன? நமக்காக ஜீவாதார பலியாய் முழுமையாக, ஏன்னா ஆங்கில விதத்தில் வந்து ப்ரொபிஷியேஷன் ஃபார் அவர் சின்ஸ் என்று சொல்லக்கூடியதா. நம்முடைய பாவங்களுக்கென்று அவர் தம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விஷயம் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து என்ன பார்க்குறோம்? தேவதூதர்கள் பார்க்குறோம், மூப்பர்கள் பார்க்குறோம், எண்ணில் அடங்கா சபை மக்களை பார்க்குறோம், எண்ணில் அடங்கா தேவதூதர்களை பார்க்குறோம். எல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன? அவர் துதி கனம் மகிமை எல்லாத்துக்கும் பாத்திரர் யாரு? ஆட்டுக்குட்டி ஆனவரே என்று சொல்லக்கூடியதா.
ஏன்னா அவர் தான் நம்மளை அன்பு செலுத்தினாரு, நம்மளை மீட்டெடுத்தாரு, நம்மளை விலைக்கரையும் கொடுத்து செலவு பண்ணாரு, இப்போ மீட்டெடுத்தாரு. அவரை நம்முடைய சொந்தமாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்ம மேல காட்டக்கூடிய அன்பு, யோசிச்சு பாருங்க. அந்த அன்பு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு தேவன் முன்னாடி போயிருக்க முடியுமா? போயிருக்க முடியவே முடியாது. அப்ப தேவன் நம்ம மேல காட்டக்கூடிய அந்த அன்பு மகா பெரிய அன்பு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஓயாமல் துதிக்கிறோம். ஓயாமல் நித்திய காலத்திற்கும் ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி நாம் துதிக்கக்கூடிய மக்களாய், ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய தேவன் அவர். அதனால எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம இந்த உபவாச ஜெபத்தினுடைய கடைசி நாளுக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். நாளையோட நம்ம முடிக்க போகிறோம். ஆனா நம்முடைய வாய்கள்ல இப்ப என்ன வரணும் தெரியுமா? துதி இருக்கக்கூடியதா இருக்கணும். ஆண்டவரே எங்கள் மேல அன்பு செலுத்தினீங்களே, எங்களை கிருபையாய் பாதுகாத்தீங்களே, எங்களை பராமரிச்சீங்களே, எங்களை போஷித்தீர்களே, ஆண்டவரே உமக்கே துதி செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம் என்று சொல்லக்கூடியதா, அப்படிப்பட்ட துதி நம்ம வாயில எப்பொழுதும் ஓயாமல் இருக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. எனக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் போது எனக்கு ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான உங்களை தான் ஞாபகம் வருது. அவங்க என்ன ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க கிட்டத்தட்ட என்ன ஒரு 8000 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? என்னன்னே ஒரு பாட்டு எழுதுகிற 8000 பாட்டு. இந்த சகோதரிக்கு கண்ணு கிடையாதுங்க. சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவங்களுக்கு பார்வை போயிடுச்சு. ஆனால் என்ன தெரியுமா? அவங்க கர்த்தரை துதிக்காம இருந்ததே கிடையாது. அவங்க எழுதின பாடல்கள் பிளஸட் அஷ்யூரன்ஸ், டு காட் பி த க்ளோரி, ரிடீம்டு, நிறைய பாடல்கள், அருமையான பாடல்கள், நம்ம நிறைய பாடக்கூடிய பாடல்கள். இது பூரா அந்த சகோதரி எழுதினதான். அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இஃப் ஐ ஹேட் பின் கிவன் அ சாய்ஸ் ஐ வுட் ஸ்டில் சூஸ் பிளைண்ட்னஸ், ஃபார் வென் ஐ கெட் டு ஹெவன் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஐ வில் எவர் சி வில் பி த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ். எப்படி? எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் குருடியாகவே நான் பிறக்க விரும்புகிறேன். காரணம் என்ன? நான் பரலோகம் போய் சேர்ந்து முதலாக என் கண்களை திறந்து பார்ப்பது என்னை ரட்சித்த என்னுடைய இரட்சகராக இருக்கும். அதனால நான் மறுபடியுமாய் குருடியாய் பார்வையற்றவளாய் பிறக்க விரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு துதி நம்ம உதடுகளில் இருக்கா? அப்படிப்பட்ட துதி நம்ம இருதயத்தில் இருக்கா? ஒரு ஓயாம துதிக்கக்கூடிய மக்களா? என்ன நடந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடியதா? ஏன்னா அவங்க முதலாவது தேவனை நேசித்தாங்க. அவங்க கர்த்தர் அவங்கள ரட்சித்ததை அவங்க முழுமையா அவ்வளவு அழகா அவங்க விசுவாசித்தாங்க. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது ஒரு நித்திய துதி உங்களுக்குள்ள இருக்கணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்க மேல முதல்ல அன்பு செலுத்தினார். நீங்க ஏதோ செய்து முடித்த கிரியையினால, செய்து முடித்த காரியத்தினால இல்லை. ரெண்டாவது, அந்த சிலுவை இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய துதிக்கு மத்தியாக. அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வாயிலிருந்து ஒரு துதி வரக்கூடியதாக, ஒவ்வொரு ஜபமும் ஒவ்வொரு ஆராதனையும் அந்த கல்வாரியை பார்த்தபோது வரக்கூடியதாக. அதே மாதிரி தேவனுடைய அன்பை நம்ம பார்த்த உடனே நம்மளை அறியாம நமக்குள்ள இருந்து என்ன அப்படியே ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகி ஆண்டவரே நன்றி என்று சொல்லக்கூடியதா. நம்ம பார்ப்போம், பரலோகம் போனால் நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணே பரலோகம் போனால் பாட்டு பாடிக்கிட்டே இருப்போமே, சோர்ந்து போயிட மாட்டோமா, இல்லை போர் அடிச்சிடாதான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லவே இல்லை. பரலோகம் அவ்வளவு சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ பரலோகம் போனால் கர்த்தரை அப்படியே நம்ம மெய் மறந்து நித்திய காலத்துக்கு கர்த்தரை துதித்து கொண்டு போயிருக்கோம். அதான் செய்ய போகிறோம். அதுக்கு ப்ராக்டிஸ் இப்பே பண்ணுவோமே. ஏன்னா இங்கேருந்தே நம்ம துதிய ஆரம்பிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு இதப்போ நல்ல ஞானம் வந்துருச்சே. நம்மளை நேசித்து, நம்மளை ரட்சித்து, நம்மளை மீட்டெடுத்த, நம்ம மேலே அன்பு செலுத்தின அந்த தேவனை அறிந்து கொண்டோமே. இப்போ நம்மளுடைய துதி இங்கேயே ஆரம்பிச்சிருச்சுன்னா பரலோகம் போகும்போது நீங்களும் நானும் வி ஒன்ட் ஃபீல் அவுட் ஆஃப் பிளேஸ். நம்ம இங்கேருந்து அங்கே போயிடுவோம், சந்தோஷமாக இருப்போம்.
அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு நித்திய துதி இன்றையிலிருந்து நம்ம வாயில் தொடங்கட்டுமா? எட்வின் கீத்தோட கோட்டு கொடுத்துருக்கோம். ஜெபம் என்பது மனித ஆவியின் சுவாசத்தை வெளியே விடுவதும் தேவனுடைய ஆவியின் சுவாசத்தை உள்ளே இழுப்பதுமா. எப்படி? இப்படி மூச்சு விடும்போது தேவன் ஜெபமாக இருக்கணும். எப்படி? ஜெபம் வந்து நம்ம மூச்சு விடுற மாதிரி உள்ளே இழுக்கும்போது, அப்படின்னு இழுக்கும்போது அது தேவனுடைய ஆவி. எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்க. அப்போ இது ஜெபங்கிறது உயிர் மூச்சு. இப்போ நம்ம இந்த 20 நாள் பழகிட்டோம் இல்லையா, டெய்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறையா குடும்பங்களில் வந்து ஃபேமிலி ப்ரேயர் தொடங்கி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் அவ்வளோ ஆர்வமாக ஜெபம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இது இந்த 21 நாள் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம் வீடுகளிலும் நம்முடைய ஆலயங்களிலும் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? வாங்க, அப்படிப்பட்ட துதி நம்ம வாயில் இருக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்.